குட் ஈவினிங்ப்பா. இந்த ஹாஃப் இயர்லி லீவ் வரப்போகுது இல்லையா? இந்த ஹாஃப் இயர்லி லீவை கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக ஹாஃப் இயர்லி லீவை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. தட் இஸ் நீங்கள் டோட்டலாக என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி சம் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸஸ் இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்க, டோட்டலாக என்ஜாய் பண்ணுங்க. சரி, இருந்தாலும் இந்த ஹாஃப் இயர்லி லீவ்ல ஓரளவுக்கு, ஏன்னா ஜேஇ மெயின்ஸ் பக்கத்தில் வருது, அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து போர்டுக்கும் உள்ள என்டர் ஆகணும் இல்லையா? ஸோ போர்டுக்கும் நம்ம படிச்சுக்கிடணும், ஜேஇ மெயின்ஸ்க்கும் படிச்சுக்கிடணும். அப்போ இதுல கொஞ்சமாவது படிச்சுக்கிடணும்ல, அதுக்காக ஒரு சின்ன பிளான் வச்சிருக்கேன். இந்த 4 லெசனை நம்ம தரவு பண்ண போறோம். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில போர்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 4 லெசனும் நல்ல வெயிட்டேஜான 4 லெசனுமே நல்ல வெயிட்டேஜான சாப்டர். ஸோ ஜேஇ மெயின்ஸ்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை நம்ம கான்செப்சுவலா எடுத்துட்டு அதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு என் கூட சேர்ந்து எல்லாருமா படிக்க போறீங்க. எந்த டைம்ல, அப்புறம் எப்படி நான் என்ஜாய் பண்றது? நீங்க என்ஜாய் பண்ணணும்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நான் என்ஜாய் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ், என்ஜாயும் பண்ணிக்கிடலாம். எப்ப என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட போறோம் இந்த கிளாஸ். இந்த 10 days நம்ம கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்க போறோம், அஸ் வெல் அஸ் நல்ல திருப்தியா படிச்சுக்கிட்டும் யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ நம்ம திருப்தியா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற டைம் எல்லாமே என்ஜாய்மெண்ட்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் போகும். நம்ம நைட் அந்த மாதிரி கிளாஸ் போட்டோம்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்லயே மனசு இல்லாம நைட்டு கிளாஸ் இருக்கேன்னு அந்த உறுத்தலும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எதுவும் வேண்டாம். ஸோ படிச்ச திருப்தியோட ஏர்லி மார்னிங் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏர்லி மார்னிங்னா 5 to 8 நம்ம கிளாஸ் பிளான் பண்றோம். மேக்ஸிமம் ஒரு பேட்சுக்கு 5 மெம்பர் இருக்கிற மாதிரி பண்றோம். இல்ல எனக்கு இண்டிவிஜுவலா பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலா இண்டிவிஜுவலா பண்றதை விட நீங்க 5 மெம்பர் இருக்கிற இடத்துல ஜாயின் ஆகிறது உங்களுக்கு நல்லதுடா. ஏன்னா விதவிதமான கொஸ்டின் வரும். அந்த பையன் என்ன யோசிக்கிறான், இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். அவங்க வித்தியாசமா ஒரு தப்பு பண்ணுவாங்க. அதே தப்பு நீங்க அடுத்து எப்பயும் பண்ண மாட்டீங்கன்னா அந்த தப்பை கவனிச்சிருப்பீங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்கிற பேட்ச்ல ஜாயின் பண்றது பெட்டர். இல்ல எனக்கு தனியா தான் பண்ணணும்னா நான் அதுக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப 5 to 6 ஒரு பேட்ச் வச்சுக்கலாம், 6 to 7 ஒரு பேட்ச் வச்சுக்கலாம், 7 to 8 ஒரு பேட்ச் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் தான், அதுக்கு மேல நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ டோட்டலா 8 o'clock யாரா இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்சிட போகுது. தட் இஸ் இந்த 4 லெசனுக்கு நான் 10 கிளாஸ் கொடுக்க போறேன். 10 கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கான்செப்சுவலா அதை நடத்திட்டு உங்க கூட சேர்ந்து நானும் படிக்க போறேன். நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம், நிறைய என்ஜாய் பண்ண போறோம். தட் இஸ் இதை படிக்கிறதையே இப்படி படிக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இப்படி கேட்டா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சில போர்ட் கொஸ்டின்ஸை எடுத்து வைக்க போறோம். கான்செப்சுவலாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ரொம்ப ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த 10 கிளாஸஸ்ல கிளியரா புரிய வச்சிருவேன். ஸோ ஜேஇ மெயின்ஸுக்கு கான்செப்சுவலா கிளியர் ஆயிடலாம், அஸ் வெல் அஸ் போர்டுக்கு கான்செப்ட் தரவாயிட்டா ஈஸியா படிச்சிடலாம். ஜஸ்ட் லைக் தட் சாதாரணமா எழுதிடலாம். ஸோ இந்த 10 days இந்த 4 லெசனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். 10 கிளாஸஸ் நம்ம பண்ண போறோம். நான் வந்து ஃபீ என்னங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கோட் பண்றேன். நீங்க எனக்கு யாருக்கு கிளாஸ் வேணுமோ அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் அவங்களுக்குரிய டைமை சொல்றேன். அந்த டைம்ல அதாவது 5 to 8 ஏதாவது ஒன்று ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கிடலாம். 8 o'clock மேல போக வேண்டாம். 5 to 8 நம்ம கிளாஸை முடிச்சுட்டு உங்களோட அன்றாட வேலைகளை பார்த்துட்டு நீங்க மீதி நாள் பூரா என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ இந்த 4 லெசனை தரோவா சூப்பரா படிச்சிட போறோம் இந்த 10 daysல. என்னோட நம்பர் 7010802531. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கொடுத்துருங்க. சப்போஸ் இண்டிவிஜுவலா தான் எனக்கு வேணும், 5 மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல நான் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னீங்கன்னா அதை நான் வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. பட் யாரு வந்து தனியா படிக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டேன், எனக்கு இன்னும் அதிகமா கொடுங்க, இன்னும் நான் தரவா இருக்கேன், நான் எனக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும், என் கூட சேர்ந்து இந்த கொஸ்டின்ஸ் இந்த லெசனுக்கெல்லாம் எனக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அப்ப நான் தனியா கிளாஸ் சஜஸ்ட் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா படிக்கணும், நீங்க பேசிக்ஸ் நடத்திட்டு இருக்கும் போது எனக்கு அது வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸ் உங்களுக்காக மட்டும் தனியா பண்றேன். உங்களுக்குரிய டைம் தனியா சொல்றேன், உங்களோட கன்வீனியன்ட் டைம் தனியா நீங்களும் அந்த கன்வீனியன்ட் டைம் என்னங்கிறத பார்த்துட்டு எனக்கு சொல்லிக்கிடலாம். ஸோ என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க யாருக்கு கிளாஸ் வேணுமோ. இந்த 10 days ஹாஃப் இயர்லி லீவை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லீவ் என்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிடுறேன். ஃபீஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கோட் பண்ணிடுறேன். நாமினலாக தான்டா பண்ண போகிறேன், ஏன்னா 5 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நாமினலாக தான் இருக்கும். ஸோ இந்த 10 days நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.